வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற சத்தியவசன நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளுக்கூடாக நமக்கு கற்றுத்தர பாடங்கள் ஒன்று. ஆகவே நீங்கள் வாஞ்சியோடு கூடியிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். பலவிதமான பொறுப்பின் மத்தியில் வேலைகளுக்கு போகணும் என்ற மத்தியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம், பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ரொம்ப விசேஷமான ஒரு நேரமாக இருக்குது. இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நம்ம ஒரு தலைப்பு வைப்போம் என்று சொன்னால், இயேசுவிடமிருந்து நமக்கு கிடைத்த அதிகாரம். இதுக்கு ஆதாரமான வசன பகுதிகள் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 19 வரை. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிகாரம் இன்றைக்கு எங்களுக்கு அவர் கொடுத்து, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான, பூமியில் அவருக்காக நிற்கிறதுக்கான, செயல்படுறதுக்காக ஒரு காரியத்தை தந்திருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை நம்ம அறிந்து கொண்ட பிறகு, அவர் யார் என்று கண்டு கொண்ட பிறகு, அவரை ஏற்றுக்கொண்டு பிறகு நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், அவர் அதுக்கான ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்தவராய் இருக்கிறார். சாதாரணமாக இந்த உலகத்தில், இலங்கையில் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது, நம்முடைய தேசிய அடையாள அட்டை. அவை இதை வைத்து நாங்கள் என்ன செய்யலாம், அந்த தேசத்துக்குரியவன் என்று சொல்கிற ஒரு நிலை எனக்கு இருக்குது. நான் எங்கே போனாலும் என்ன செய்யணுமோ அந்த அதிகாரத்தோடு நான் செய்யலாம். ஆனால் இதே காரியத்தை நம்முடைய சமீபத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு போயிட்டு நான் காட்டுவேன்னு சொன்னால் அது முடியாத ஒரு காரியம். எந்த ஒரு பிற நாட்டுக்கு போனாலும் இந்த தேசிய அடையாள அட்டையை நான் அங்கே பாவிக்க முடியாது. அந்தந்த நாடுகளுக்குரிய அந்தந்த அதிகார அட்டைகள் அல்லாட்டி அடையாள அட்டைகள் தான் நாம் அந்தந்த நாட்டுக்கு பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலையும் ஒரே அதிகாரம் ஒன்று உண்டு. அது என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாருக்குமே பொதுவாய் ஒரு அதிகாரம் கொடுத்தவராய் இருக்கிறார். அவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ற என்ன அதிகாரம்? அந்த அதிகாரம் எதனால் அவருக்கு வந்தது? அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததுனால அவர் இப்பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறாரு. ஆனால் நாங்கள் அவர் மரிக்க முன்பதாக அவர் சொன்னதுக்கும், அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகும் சொன்னதுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அதில் அவர் 9ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறாரு. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல சொல்லப்படுது என்னது? அவளுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து, அவருடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கத்தான் அவர் அந்த 12 சீஷர்களை அனுப்புகிறாரு. ஆனால் இந்த பகுதியிலையோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 20 வரைக்குள்ள அந்த பகுதிகளையோ நாம் பார்ப்போம் என்று சொன்னால் என்ன சொல்றாரு? 11 சீசர்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு சீசர் அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டாரு, அவர் யூதாஸ் காரியோத், அவர் இந்த இடத்துல இல்லை. 11 சீசர்கள் அவர்களை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறாரு? 18வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற பகுதியில் பார்க்குறோம், வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்து அனுப்பினார் மத்தேயுவில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். ஆனால் இந்த மத்தேயுவில் அவர் எழுதும் போது என்ன சொல்லுகிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படின்னு அந்த அதிகாரம் என்னது? அவர் ஏற்கனவே சீசர்களுக்கு சொல்லும்போது அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு அதிகாரம் உண்டு, அதனால் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம் எங்களுக்கு இருக்கும்போது அந்த ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. பிடிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த அதிகாரத்தை அவர் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. அது அவர் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இந்த இடத்துல சீசர்கள் அனுப்பும் போது அவர் புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளும் சீசராகி பிதா குமார் பரிசுத்தாவின் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி அப்படியே மீதிகளை சொல்லிக்கிட்டு போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு ஆண்டவர் இயேசுவை அறிகிறார் இல்லாட்டி அவரை அறிகிறதுக்கு விருப்பத்தோடு இருக்கிற எந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் அவரை அறிந்திருப்பீங்கன்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டுவீங்கன்னு சொன்னால், அவருக்காக நிற்பீங்கன்னு சொன்னால், அவர் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா அதிகாரம் அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய். இந்த உலகத்தில் எதுக்கு அவர் புறப்பட வைக்கிறாரு? உண்மையாகவே சீசர்கள் அனுப்பினார், நீங்கள் அநேகருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள நோய்களை குணமாக்குங்க, அவங்கள சீஷராக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு பகுதியை பார்க்குறோம், நீங்கள் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்கிற காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் சந்திக்கிற, இன்னைக்கு நாளில் நீங்கள் சந்திக்க போகிற காரியம் பல போராட்டங்களாக இருக்கலாம். இந்த காலையில் நேரத்தில் நீங்கள் எழும்பி நீங்கள் யோசிக்கலாம், நான் எப்படி இந்த காரியங்களுக்கு நான் முன் கொடுக்க போகிறேன், எப்படி இந்த காரியங்களை நான் சந்திக்க போகிறேன், எப்படி நான் இந்த காரியங்களை ஜெயம் எடுக்க போகிறேன் என்று சொல்கிற ஒரு நிலைவரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி உங்களை தைரியப்படுத்துறதுக்கு ஒரு காரியம், இயேசு மரித்தார். அந்த உலகத்தில் மனுஷன் சந்திக்கிற கடைசி விரும்பாத ஒரு காரியம் மரணமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து மரணத்தையே சந்தித்து, எனக்காக உங்களுக்காகவும் அந்த மரணத்தையே சந்தித்து, நானும் நீங்களும் பெற வேண்டிய அந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு, அவர் அதை சந்தித்தனால எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நிச்சயம் உண்டு. அவர் அதை சந்தித்தார் எனக்காக. ஆனால் மரித்தே போகலை, அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தனால எனக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய நிச்சயம் உண்டு, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவே தான் இன்றைக்கு கூட நாங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், அது அவர் உங்களோட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒருவேளை இந்த செய்தி கேட்காட்டி இல்லாட்டி நீங்கள் அப்படி கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, டிவி இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீட்டில் இருக்கிற பரிசுத்த வேதாமத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னாலும் அது கூடவும் அவர் எங்களோட பேசுகிறார். ஜெபம் என்று சொல்லப்படுகிறது, நம்ம அவரோடு பேசுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது அவர் என்னோடு பேசுகிறாரு, நான் ஜெபிக்கும் போது அவரோடு நான் பேசுகிறேன். அப்படின்னு நம்ம சொல்ல வர காரியம் என்ன? அவர் என்னோடு பேசுகிறவராக இருக்கிறனால அவர் ஜீவன் உள்ளவர். அவர் என்னுடைய சத்தத்தை, என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய ஏக்கத்தை, என்னுடைய கண்ணீரை கேட்க வல்லமுள்ளவர் என்று பண்ணால் அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார்.
அந்த அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கனால வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அவை இந்த இடத்துல நீங்கள் அப்படியே அமர்ந்துட வேணாம். நீங்கள் இந்த சோர்வுனால், இந்த ஒரு போராட்டத்தினால என்னால் முடியாது, அடுத்த காரியத்தை என்னால் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட வேணாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் அவருடைய நாமம். அந்த அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? நமக்காக மரித்தது, ஆனால் 3ஆம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நாமமாக இருக்குது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் சந்திக்க போகிற காரியங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய உறவுகள் மத்தியில் இதெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்களோ, தைரியமாய் புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய வல்லமையும் அதிகாரம் உங்களை நடத்துகிறதாக இருக்குது.